இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தூக்கத்தில் நடப்பது அல்லது சோம்னாம்புலிசம் என்பது மக்கள் குறைந்த உணர்வு நிலையில் எழுந்து விழித்திருக்கும் போது பொதுவாக செய்யும் செயல்களின் ஒரு சிக்கலான நிலை. இவை குளியலறையில் நடப்பது, சுத்தம் செய்வது, வாகனம் ஓட்டுவது, தீ கொளுத்துவது அல்லது போக்குவரத்தில் நடப்பது போன்ற அபாயகரமானவை. நபரின் கண்கள் திறந்திருக்கும், ஆனால் உங்கள் முக பாவத்தினால் ஒரு கண்ணாடி தோற்றம் இருக்கும். இந்த தூக்கத்தில் நடக்கும் அத்தியாயங்கள் 30 வினாடிகள் அல்லது 30 நிமிடங்கள் நீடிக்கும். 2005 34 வயதுடையவர் தனது மனைவியால் தூக்கத்தில் நடப்பதில் மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதிகாலை 2 மணிக்கு நிர்வாணமாக புல்வெளியை வெட்டிக் கொண்டிருக்கிறார். அவரது மனைவி அவரை எழுப்பவில்லை, ஆனால் காலையில் அவர் இரவில் என்ன செய்தார் என்ற கதையை நம்பவில்லை. அவர் உள்ளங்கால்களின் அடிகளை பார்த்தவரை அவளை அவர் நம்பவில்லை. இறுதியாக நம்பினார். அவர்களுக்கு அருவருப்பு. தேவனுடைய விஷயங்களில் குறைந்த நனவோடு வாழ்க்கையில் நடந்து செல்லும் ஒரு தூக்க கிறிஸ்தவராக இருக்க முடியுமா? 10 கன்னிகளின் உவமை தேவாலயத்தில் தூங்கும் பரிசுத்தவான்கள் என 2 குழுக்களாக பிரிக்கிறது. மணமகனின் வருகைக்கு கொஞ்சம் பேர் மட்டுமே ஆயத்தமாக இருக்கிறார்கள். இயேசுவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா? இன்று நம் செய்தி தேவனின் பிரசன்னத்தை குறித்து பேசுகிறது. குறிப்பாக வேதத்தில் உள்ள ஒரு கதையிலிருந்து தேவனின் பிரசன்னத்தை அனுபவிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய 7 படிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். யாத்ராகமம் 33, 34 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் நிகழ்வில் இன்று நம்முடைய பெரும்பாலான நேரத்தை செலவிடப் போகிறோம். உங்களிடம் வேதம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 33. நான் மேடையை கொஞ்சம் சீராக்க விரும்புகின்றேன். 32 அதிகாரத்தின் நிகழ்வை பெரும்பாலானோர் அறிந்திருப்பீர்கள். யாத்ராகமம் 20 அதிகாரத்தில் தேவன் 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு வழங்கியிருக்கிறார். மோசே மலைக்கு சென்று தேவன் எழுதின நகலை பெறுகிறார். யாத்ராகமம் 20 தேவன் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். எழுதப்பட்ட நகலை பெற மோசே மலைக்கு செல்கிறார். அங்கே 40 நாட்கள் இரவும் பகலும் தங்கி இருக்கிறார். அவர் திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும் என்று மக்களுக்கு தெரியவில்லை. அவர் திரும்பி வருவார் என்று தெரிந்திருந்தாலும் எவ்வளவு நாள் என்று தெரியவில்லை. நம்பிக்கை இழந்து போனார்கள். இயேசு திரும்பி வருவதாக சொல்லியிருக்கிறாரா? சில நேரங்களில் காத்திருப்பில் நாம் நம்பிக்கையை இழக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், மோசே ஒரு விதத்தில் வயதானவர், எங்களால் மலைக்கு போக முடியாது, அங்கே தேவனின் மகிமை, அவர் ஒருவேளை மரித்திருக்கலாம், வேறொரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், மீண்டும் எகிப்துக்கு செல்வோம், தங்க கன்றுக்குட்டி செய்வோம், காட்டு விருந்து பண்ணுவோம். தங்களை நிர்வாணமாக்கிக் கொண்டார்கள் என்று கூறுகிறது. அது மிகவும் காட்டுத்தனமானது. அந்த முக்கியமான தருணத்தில் உங்களுக்கு தெரியும், உண்மையில் ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாகியிருக்கிறது என்றான். அதை கேட்ட மோசே தலையை ஆட்டினான். அது போராக இருந்தால் பரவாயில்லை என்றான். அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவ்வளவுதான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்தான். இது தேவனுக்கு விரோதமான பெரிய பாவம். அவர்கள் கட்டளையை கடைபிடிப்பதாக வாக்கு பண்ணினார்கள். இப்போது மீறிவிட்டார்கள். ஆண்டவரே, நீரே என் தேவன், நீர் எங்களுடன் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி எல்லா கட்டளைகளையும் மீறினார்கள். மோசே மீண்டும் மலைக்குச் செல்கிறார். கர்த்தர் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அதனால் ஏதாவது நடக்கும் என்று காத்திருக்கும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் இப்பொழுது 34 அதிகாரத்தின் நிகழ்வை எடுத்துக் கொள்ளுங்கள். மன்னிக்கவும், 33 அதிகாரத்தில் யாத்ராகமம் 33:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு நீங்களும் உங்கள் ஜனங்களும் போங்கள். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன், ஈசாக்கு யாக்கோபுக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போது இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள் என்றார். இது ஒரு பயமுறுத்தும் எண்ணம். தேவன் சொல்லியிருப்பார், சரி, நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வஞ்சிக்கிறீர்கள், அதை கொடுக்க நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் என்னை நேசிப்பதாக தெரியவில்லை, போங்கள், நான் உங்களுக்கு தருவேன், உங்களை விடுவிப்பேன், நான் தேசத்தை தருவேன், உங்களுடன் வரப்போவதில்லை, ஏனென்றால் நீங்கள் பிடிவாதமானவர்கள், பெருமை மிக்கவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்கள் செய்ய விரும்புவதை செய்கிறீர்கள், எனக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை, போங்கள், என் சமூகம் உங்களுக்கு முன் செல்லாது என அவர் சொல்லி இருந்தால் அது உங்களை நடுங்க வைக்கும். ஆண்டவரே, உண்மையில் நீர் எங்களை வருத்தப்படுத்துகிறீர், எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் வேண்டும், ஆனால் எங்களுக்கு நீர் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம்.
சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி தனது வண்டியை தள்ளி கொண்டிருந்த ஒரு இளைஞனை குறித்து கேள்விப்பட்டேன். வெகு சீக்கிரத்தில் ஒரு வயதான பெண்மணி தனது வண்டி முழுக்க நிரப்பிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவன் நிறுத்தினான். உடனே அவளும் நிறுத்தினாள். அவன் பார்த்தான், அவளும் பார்த்தாள். அவன் இடைவட்ட நடைபாதையில் செல்ல வேண்டும். அவள் பின்தொடர்ந்தாள். சிறிது நேரம் சென்றது. இறுதியாக அவன் செக் அவுட் ஸ்டாண்டிற்கு வந்தபோது அங்கே அவள் நின்றிருந்தாள். நான் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தவில்லை என்று நம்புகிறேன் என்றாள். ஒன்று தெரியுமா, நீ என் மரித்து போன மகனைப் போலவே இருக்கிறாய். உன்னை பார்த்து கொண்டிருக்கணும் போலவே இருக்கிறது என்று சொன்னாள். நான் எடுத்த பொருட்களை நான் சரிபார்க்கப் போகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய முடியுமா? நான் கடையை விட்டு வெளியே போகும்போது குட் பை அம்மா என்று சொல்ல முடிந்தால் ரம்யமாக இருக்கும் என்றாள். அவனும் அதற்கு நிச்சயம் என்றான். அவள் பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே சென்றபோது அவன் அவளை பார்த்து குட் பை அம்மா என்றான். அவள் திரும்பி பார்த்து சிரித்தாள். அந்த பெண்மணிக்கு விடைபெற கை காட்டினது அவளை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்வதின் ஒரு எளிய விஷயம் என்று அவன் நினைத்தான். அவன் பொருட்களை சரிபார்த்தபோது பில் 9,000 இருந்தது. அவன் காசாளரிடம், என்ன இது 5 பொருட்கள் தான் வாங்கினேன் என்றான். இது உங்கள் அம்மா வாங்கினது, நீங்கள் செலுத்த வேண்டும் என்றார். சில சமயங்களில் சபைகள் எப்படி ஆண்டவருக்கு செய்கிறது? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தையும் நாம் விரும்புகிறோம், ஆனால் அவரை வெறுக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்மை சங்கடப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பினால் நான் உங்களுக்கு 7 படிகள் கொடுக்கிறேன். இதன் மூலம் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற முடியும். இவைகள் மோசே கடந்து சென்றபோது கண்ட படிகள். தேவனின் பிரசன்னத்தை நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்கள்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் இதை விரும்பவில்லை என்றால் இதை பரலோகத்தில் விரும்ப மாட்டீர்கள். உங்களால் அதை பெற முடியாது. தேவனின் பிரசன்னத்திற்கு நீங்கள் வாஞ்சையோடு இருந்தால் தேவனை அறிவது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்வீர்கள். நீங்கள் செய்வீர்கள். முதல் விஷயம், நீங்கள் ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டும். யாத்ராகமம் 33:15 மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள், நான் வரமாட்டேன், நீ போ என்று. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று யாக்கோபு கர்த்தருடன் யுத்தம் செய்ததைப் போன்று தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவ ஆவியின் ஆசீர்வாதம் வேண்டுமா? 1. நமக்கு என்ன தேவை? விடாமுயற்சி. தேவனை விட எனக்கு எதுவுமே முக்கியமில்லை என்று உங்கள் மனதை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர் யாத்ராகமம் 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்றார். எனவே அடுத்து ஆயத்தம். இப்போது நாம் யாத்ராகமம் 34 அதிகாரத்திற்கு செல்லலாம். நீங்கள் அங்கே சென்றால் தேவன் மோசேக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அவர் 2வது வசனத்தில், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்றார். தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீ ஆயத்தமாகி நிற்க வேண்டும். நான் முன்கூட்டியே சொல்கிறேன், சந்திக்க தயாராக இருக்கிறேன். அதை உங்கள் நாட்காட்டி அலாரத்தில் வைக்கப் போகிறீர்களா? என்னை சந்திக்கப் போகிறீர்களா? தேவன் தம் மக்களை சந்திக்க கிடைத்த வாய்ப்புகளை அவர்கள் தவறவிட்டதால் ஒரு நாளும் தேவனின் பிரசன்னத்தை அனுபவிக்க முடிவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பெந்தகோஸ்தே நாளில் நீங்கள் வீட்டிலே இருந்தால் எவ்வளவு வருத்தமாக இருக்கும். நீங்கள் சபைகளில் கூடி வர வேண்டும். தேவ ஜனங்கள் ஒன்று கூடுவது முக்கியம். அப்படி அவர்கள் கூடும்போது நான் அவர்களுடன் அங்கிருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் ராஜாவை சந்திப்பதற்கு முன் இருதயத்தில் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தேவனை தேட நடைமுறைப்படுத்த வேண்டும். தேடுதலில் நமக்கு நன்மையே உண்டாகும். நான் ஜெபிக்கிறேன், எதுவும் நடக்கவில்லை. நான் வேதத்தை தியானிக்கிறேன், எனக்கு எதுவும் வாய்ப்பதில்லை. உங்களுக்கு தெரியாத வழிகளில் மாற்றம் உண்டாவதை நீங்கள் உணர்வதில்லை. எனவே தேவனை தேட ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் செயலில் மாற்றம் உண்டாகும். இப்போது வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். நீங்கள் தேவனின் பிரசன்னத்தை நாடவில்லை என்றால் தேவனை தேட உங்கள் இருதயத்தை ஆயத்தம் செய்யாவிட்டால் அது மோசமான விஷயம். உதாரணமாக சாலமோன் ராஜாவின் மகன், அவர் பெயர் தெரியுமா? ரெகோபெயாம். அவர் புத்திசாலித்தனமான ஆலோசகர்களை கேட்கவில்லை. 2 நாளாகமும் 12:14 வேதம் கூறுகிறது, அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் என்று.
ஒவ்வொரு நாளும் தேவனை தேட உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? அது உங்களுக்கு முதன்மையாக இருக்கிறதா? முதன்மையாக இல்லாவிட்டால், தினசரி உங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடவில்லை என்றால், உங்கள் ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்காவிட்டால், பிறகு அநேகமாக இயேசு வரும்போது நீங்கள் தயாராக இருக்க மாட்டீர்கள். காலையில் அரை மணி நேரம் இப்படி செய்ய விரும்பவில்லை என்றால், நீங்கள் எப்படி நித்தியமாக தேவனின் பிரசன்னத்தில் இருக்க விரும்புவீர்கள்? இப்போது அவருடைய பிரசன்னத்தை தேடுவதிலிருந்து ஆரம்பியுங்கள். மறுபுறம் நீங்கள் யோசபாத் என்ற பெயரில் ஒரு நல்ல ராஜாவை பார்க்கிறீர்கள். இது 2 நாளாகமம் 19:3 கூறுகிறது, ஆகிலும் நீர் தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். நீங்கள் தேசத்திற்கு கீழ்ப்படுகிறீர்கள், எனக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள். அடுத்து உங்களுக்கு தனிமை வேண்டும். யாத்ராகமம் 34:3 தேவன் மோசேயை நோக்கி, உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது என்றார். உங்களுக்கு தேவனுடன் தனிப்பட்ட நேரம் தேவை. தேவாலயத்திற்கு வரும் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவர்கள் சமூக தொடர்புகளை விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக இருக்க அவருடன் செலவிட தனிப்பட்ட நேரம் அவருக்கு ஒதுக்குவதில்லை. இந்த போதகர்கள் கர்த்தராகிய இயேசு உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக என்கிறார்கள். அதை ஒரு குழு விஷயமாக செய்கிறீர்களா? உங்கள் பெற்றோர் தேவாலயத்தில் இருக்கிறதால் தேவனுடன் தனிப்பட்ட ஐக்கியம் கொள்கிறீர்களா? கர்த்தர் மோசேயிடம், நான் உன்னை அறிவேன், நீ என் நண்பன் என்று சொன்னதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு நபர் தனது நண்பருடன் தனிப்பட்ட ஐக்கியம் வைத்திருந்ததால் தனது நண்பருடன் பேசுவதைப் போல் அவர் நேருக்கு நேர் பேசினார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்போதும் ஒரு குழு சிகிச்சையாக இருக்க முடியாது. ஒன்றுபட்ட ஆராதனை மிகவும் முக்கியம். ஆனால் உங்களுக்கு தேவனுடன் தனிப்பட்ட நேரம் இருக்கிறதா? வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தேவன் தனது உடன்படிக்கையை அவருக்கு கொடுத்தபோது ஆபிரகாம் தேவனுடன் தனியாக இருந்தார். தேவனோடு திராட்சை ஆலையில் கிதியோன் கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். எலியா வனாந்தரத்தில் தனியாக இருந்தான். தேவன் அவரோடு பேசினார். பவுல் அரேபியாவிலும் சிறையிலும் தனியாக இருந்தார். பத்மோ தீவில் யோவான் தனியாக இருந்தார். நாள் வருவதற்கு முன் ஜெபிக்க இயேசு தனியான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். கர்த்தர் அதை செய்ததால் அது உங்களுக்கும் எனக்கும் நல்ல உதாரணம். கர்த்தருடைய பிரசன்னத்தை காண விரும்புகிறீர்களா? நீங்கள் அவரை தேட வேண்டும். நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் ஒருவர் இப்படியாக சொன்னார், தேவனுடன் செலவழிக்க விசேஷித்த நேரம் கிடைக்கவில்லை, அது உண்டாக்கப்பட வேண்டும். தேவனுடன் தனிப்பட்ட நேரத்தை, அதற்கான நேரத்தை ஒதுக்க விரும்புங்கள், ஆயத்தப்படுங்கள். எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். சரி, ஆயத்தம், உறுதிப்பாடு, தனிமை. இப்போது அடுத்ததாக எதிர்பார்ப்பு குறித்து பேசினோம். நீங்கள் இதை செய்யும் போது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று எதிர்பாருங்கள். ஆக தேவன் மோசேயை மீண்டும் மலைக்கு அழைத்தபோது யாத்ராகமம் 34 அவர் சொல்கிறார், அப்பொழுதே மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே சீனாய் மலையில் ஏறினான். அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு. எனவே நீங்கள் அவருக்கு எதையாவது கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்காக வார்த்தையை எழுதச் சொல்ல எதிர்பார்க்கிறீர்கள். நான் உங்களுடன் தொடர்பு கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நான் உங்களுடன் பேசுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அவர் சொன்னதை செய்தார். அதிகாலமே உயிர்த்தெழுந்தார். மோசே மலைக்குச் செல்கிறார். இருதயத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மகிமையை காட்டும் என்கிறார். இப்போது மோசே மலைக்கு வந்தபோது கர்த்தர் மோசேக்கு ஒன்றை எழுதப் போகிறார் என்றால் அதன் அர்த்தம்
கர்த்தர் எங்கே எழுதப் போகிறார்? புதிய உடன்படிக்கை எங்கே எழுதப்பட்டது? இருதயத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் வரும்போது இருதயத்தில் தேவன் எழுத எதிர்பார்க்கிறீர்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவர்களுடைய மனதில் எழுதுவேன். தூசி நிறைந்த வேதம் அழுக்கு வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிறது என்று ஒருவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கட்டளைகளை நாம் கைக்கொண்டு வர வேண்டும். 10 கட்டளைகள் 2 கற்களில் எழுதப்பட காரணம், உண்மையில் சட்டத்தின் இரட்டைத்தன்மையை அது குறிக்கிறது. அது 2 விளிம்புகளை கொண்ட வாள். தீர்க்கதரிசிகள் மோசே, எலியா, புதிய மற்றும் பழைய ஏற்பாடு போன்றது. எனவே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். தேவன் நம் இருதயங்களில் எழுத நாம் விரும்புகிறோம். எசேக்கியேல் 3:10, பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளினாலே கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 2 கட்டளைகளைப் போல நமக்கு 2 காதுகள் உண்டு. தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் எழுத வேண்டும் என்று விரும்புகிறோம். மழைக்காக ஜெபிக்க தேவாலயம் வந்தால் குடையை கொண்டு வர வேண்டும். அது எதிர்பார்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கிறீர்களா? சில நேரங்களில் மக்கள் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். ஒரு அணுகுமுறை உண்டு. நான் தொடர விரும்புகிறேன். நான் எதையும் பெற எப்போதும் எதிர்பார்ப்பதில்லை. இயேசு சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று. தேவனை தேடுவது, தேவனோடு தனியாக நேரம் செலவிடுவது, தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த ஜெபிப்பது போன்ற தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் அவர் சித்தம் நிறைவேறும் என்று நம்புங்கள். தேவனிடமிருந்து ஏதாவது எதிர்பார்க்கலாம். ஜெபத்தின் ஒரு பகுதி விசுவாசம். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் அதை செய்யும் போது உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுபவர். யாத்ராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மலை மீது நிற்கும்போது நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை நீ காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். கர்த்தர் அதை இறுதியாக செய்யும்போது யாத்ராகமம் 34:5 சொல்கிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமத்தை பேசும்போது, நாமத்தில் இதை செய்து நாமத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தில், அது என்ன அர்த்தம்? இது குறிப்பிட்ட நாமத்தின் உச்சரிப்பை விட மேன்மையுள்ளது. தேவனுடைய நாமத்தை எப்படி உச்சரிக்கிறார்கள் என்பதை பொறுத்து மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். நீங்கள் அதற்குள் ஓடியிருக்கிறீர்களா? நான் சொல்வது புரிகிறதா? அவர்களுக்கு தனி வேத மொழிபெயர்ப்புகள் கூட இருக்கிறது. நீங்கள் இனி கர்த்தர் என்று சொல்லக்கூடாது, யெகோவா என்று சொல்ல வேண்டும். யாவே அல்லது யெகோவா என்று உண்மையில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பது என்பது இன்னும் நமக்கு மர்மமாகவே இருக்கின்றது. ஆனால் வேதத்தில் தேவனுடைய முக்கியத்துவம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசும்போது அது ஒருபோதும் உச்சரிப்பில் இல்லை. தேவ ஆவியானவர், தேவனானவர் இவர்களை அறிவதே ஆகும். நித்திய ஜீவனானவர் என்றால் என்ன? யோவான் 17, ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இழந்து போனவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை அறியேன் என்பார். ஆகவே தேவனின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். எனக்கு உன்னை தெரியாது என்று அவர் சொல்லக்கூடாது என்று நாம் விரும்பினால் நாம் இப்போதே அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்கவும் வழிவகுக்கும் அது. யாத்ராகமம் 34:8 வாசியுங்கள். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும், நாம் தேவனை அறியாவிட்டால் தேவனை ஒருபோதும் ஆராதிக்க முடியாது. அவரை அறிய நேரம் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவரை அறிய முடியாது. மலைக்கு செல்வதற்கு மோசே ஆயத்தப்படுத்திக் கொண்டார். பெரிய தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் தேவனின் மகிமையை குறித்த கண்ணோட்டம் கிடைத்த போது அது உண்மையான ஆராதனைக்கு அவர்களை தூண்டியது என்பதை நீங்கள் வேதத்தில் கவனித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தேவனின் மகத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். நம் ஆராதனையின் போது நாம் இன்னும் பழைய பாணியில் இருக்கிறோம் என்று சிலர் நினைக்கிறார்கள். முடிந்தவரை நாம் முழங்காலில் நிற்கிறோம். முடிந்தவரை. ஏனென்றால் சரீர தோற்றத்தை வைத்து நாம் தேவனின் மகிமையை சொல்கின்றோம். அது முக்கியம். அது சொல்கிறது, தானியேல் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினார். இயேசு பண்ணினார். சாலமோன் முழங்கார் படியிட்டார். ராஜாதி ராஜா குறித்து பேசுகின்றோம். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது. மேலும் அவருக்கு முன் நம்மை தாழ்த்துகிறோம். மோசே குனிந்து பணிந்து கொண்டார். எசேக்கியேல் தேவனை கண்டவுடன், இதை நீங்கள் எசேக்கியேல் 1, எசேக்கியேல் 3:23 படிக்கலாம். அப்படியே நான் எழுந்திருந்து கேபார் நதி அண்டையிலே மகிமை விளங்கியது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். தேவ மகிமையைக் கண்ட தானியேலுக்கும் அதுதான் நடந்தது. அப்படியே யோவானுக்கும் நடந்தது.
வெளிப்படுத்துதல் 1:17 படியுங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இயேசுவோடு நடந்த ஒரு பரிசுத்த அப்போஸ்தலன் இவர். தேவனுடைய மகிமையின் காட்சியை கண்டபோது அவரால் தாங்க முடியவில்லை. அவருடைய பாதத்தில் விழுந்தார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, பயப்படாதே என்றார். தேவன் அன்பானவர், தேவன் வல்லமையுள்ளவர். இதில் நாம் அனைவரும் போராடுகின்றோம். இயேசு நம் நண்பர் என்று கண்டுகொள்வோம். அவர் நம்முடைய இரட்சகர். அவர் ராஜா. அவர் பராக்கிரமம் உள்ள ராஜா. சிலர் இந்த மிக நல்ல நண்பரின் வழியில் தேவனோடு பேசினது குறித்து சொல்கிறார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய மாட்சிமை என்ற கருத்தை நீங்கள் இழக்க நேரிடும். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இது பாவம், துன்மார்க்கம் குறித்த உங்கள் கருத்தை குறைத்து போடும். அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மாட்சிமையும் குறித்து புரிந்து கொள்வது ஆராதனைக்கு வழிவகுக்கும். இப்போது நாம் 7வது பகுதிக்கு செல்லலாம். தேவ மகிமை வெளிப்பட்டதை அவர் கண்ட பிறகு அவர் தேவனை ஆராதிக்கிறார். தேவனுடன் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு நீங்கள் மத்தியஸ்தத்திற்கு வரும்போது மற்றவர்களை குறித்து நினைக்க வேண்டும். நிச்சயமாக அதை பற்றி நினைக்க வேண்டும். மோசே சிறந்த மத்தியஸ்தராக இருந்தார். இது மிக எளிது. எரிவாயு அடுப்புகள் நினைவில் இருக்கும். இப்போது அவை மிகவும் சிக்கலானவை, கணினிமயமாக்கப்பட்டுள்ளன. நினைவிருக்கிறது 3 வார்த்தைகள்: குறைந்த, நடுத்தரமான, உயர்ந்த. நடுத்தரமானது மத்தியில் இருக்கிறது. நாம் தாழ்ந்தவர்கள், தேவன் உயர்ந்தவர். நடுவில் இருக்க ஒரு மத்தியஸ்தர் நமக்கு தேவை. மோசே அப்படிப்பட்டவர். தேவனின் மகிமையைக் கண்ட ஜனங்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதைக் கண்டு ஜனங்கள் பின்வாங்கி மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக என்றார்கள். நீங்கள் எங்கள் மத்தியஸ்தர். நமக்கிடையில் இயேசு வந்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் அவர்தான் மத்தியஸ்தர். அவர் சொன்னார், என்னை கண்டவர் பிதாவை கண்டான். நீங்கள் கையாளக்கூடிய அளவுக்கு நான் உங்கள் பிதாவை வெளிப்படுத்த இருக்கிறேன். அதனால் மோசே தலையிடத் தொடங்குகிறார். தேவனை தொழுது கொண்டவுடன் மற்றவர்களை குறித்து சிந்திக்கத் தொடங்குகிறார். தினமும் சிந்திக்கிறார். நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு தேவன் மீது அன்பு வைத்தவுடன் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நமது கர்த்தரை நேசிக்க அடுத்த கட்டளை என்ன? உங்கள் அயலாகத்தார். அவர் தேவ ஜனங்களை குறித்து சிந்திக்கத் தொடங்குகிறார். அவர் சொல்கிறார், நான் தேவனின் மகிமையைக் கண்டேன் என்று. யாத்ராகமம் 34:9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். நீங்கள் உங்கள் தேவைக்காக ஜெபிக்கிறீர்களா, மற்றவர் தேவைக்காக ஜெபிக்கிறீர்களா? பிலிப் யான்சி ஜெபம் குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். ஈராக்கில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சிப்பாயை குறித்து அதில் பேசுகிறார். அவருக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. அவர் தனது மனைவிக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இருப்பதாக கண்டறிகின்றார். மிக மோசமான நிலை. அவர்களுக்கு 5 வயதில் மகன் இருக்கிறான். சில அற்புதமான இடையீடு இல்லாமல் நோய் வருதலை அறிவது சரியாக தெரியாது. அந்த சிப்பாய் தனது தேவாலயத்திற்கு ஒரு குறிப்பை எழுதி மின்னஞ்சலை அனுப்புகின்றார். சிண்டிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் அவளுக்காக ஜெபித்த பிறகு உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இதை அனுப்புங்கள். ஜெபம் செய்ய சொல்லுங்கள். இதுபோன்ற இமெயில் பெற்றிருக்கிறீர்களா? எல்லோரும் பரிந்துரைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்காக என்னிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று. அநேகர் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா? பதிலளிக்க பயப்படுகிறீர்களா? கூட்டு பிரார்த்தனையில் தனி ஜெபத்திற்கு மாறாக கூடுதல் வல்லமை இருக்குமா? நான் நினைக்கின்றேன், ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பயனுடையதாக இருக்குமானால் ஒரு அறை முழுதும் நீதிமான்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்துப் பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ஆக கூட்டு ஜெபத்தில் கூடுதல் எடை இருப்பதாக நான் நினைக்கின்றேன். எனவே உங்கள் குடும்பத்துக்காகவும் அந்தந்த தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்த பிறகு மற்றவர்களுக்காகவும் நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும். ஆமென். பின்னர் இவை அனைத்தின் விளைவாக நடக்கிறது என்ன என்பதை கவனியுங்கள். மோசே தனது நேரத்தை மலையில் செலவிட்டார். 7 படிகளை பார்த்து விட்டீர்கள். அவர் தேவ பிரசன்னத்தை கண்டார், தேவ மகிமையை கண்டார். ஆகவே உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். இது மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. யாத்ராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
கொஞ்சமும் அறியவில்லை. பவுல் இந்த அனுபவத்தை 2 கொரிந்தியர் 3 குறிப்பிடுகிறார். நீங்கள் முழு அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். நான் இப்போது படிக்கவில்லை, ஆனால் 7வது வசனத்தை படியுங்கள். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த, அதாவது பழைய உடன்படிக்கை மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே, அது முடிவில் அது மறைந்து போகும். தேவனின் நியாய பிரமாணம் நம் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கும் போது ஆவியின் ஊழியம் இன்னும் எவ்வளவு மகிமை வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் கடந்து செல்வது மகிமை வாய்ந்ததாக இருந்தால் எஞ்சியிருப்பது மிகவும் மகிமை வாய்ந்ததாகவே இருக்கும். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். நீங்கள் மறுரூபமடைய விரும்பினால், ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவை பின்பற்றுபவர், மோசே கர்த்தரோடு பேச நேரம் செலவழித்ததால் அவருடைய முகம் பிரகாசித்தது. நீங்கள் இயேசுவை போல் மாற விரும்பினால் அவருடன் நேரத்தை செலவிடுங்கள். அந்த பாடல் சொல்லியது போல் அவருடைய அழகான முகத்தை பார்க்க நீங்கள் திரும்ப வேண்டும். கண்களை இயேசுவின் பக்கம் திருப்புங்கள். அதில் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமையை ஒரு கண்ணாடியிலே காண்கிறதைப் போல கண்டு மறுரூபப்படுகிறோம் என்று. காண்கிறதன் மூலம் மறுரூபம் என்ற வெளிப்பாட்டை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நம் ஆத்துமாக்கள் ஒரு புகைப்பட தட்டு போன்றவை. அது ஒரு பழைய படம் அல்லது நவீன டிஜிட்டல் கேமரா என்பது ஒரு பொருட்டல்ல. இரண்டிலும் ஒரே கொள்கைதான். இது வட்டில் உள்ள சில்லுக்களால் செய்யப்பட்டதா அல்லது அது தட்டு மூலம் செய்யப்பட்டதா? ஒளி பிடிக்கப்பட்டு படம் பிடிக்கப்பட்டு தக்க வைக்கப்படுகிறது. உங்கள் ஆத்துமாக்களும் அதே போலத்தான் நீங்கள் பார்க்கும் விஷயமாக மாற்றப்படுகின்றன. அதனால் தான் உருவ வழிபாடு தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது அருவருப்பானது. ஏனென்றால் தேவன் யார் என்ற கருத்தை இது குறைத்து விடுகிறது. தேவ பிரசன்னத்தில் உங்கள் நேரத்தை செலவிட்டால் அது உங்களை மாற்றும். மேலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆக நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? எதை பிடித்திருக்கிறீர்கள்? கிறிஸ்து எல்லோரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்கிறார். நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.